காசாவில் அமுலில் இருக்கும் போர் நிறுத்தமானது கிட்டத்தட்ட ஒரு உடையும் தருவாயை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வளவு நல்ல செய்தியாகவும் காணப்படவில்லை. குறிப்பாக இரு தரப்பும் இஸ்ரேலும் ஹமாஸும் பரஸ்பரம் போர் நிறுத்த மீறல்களை செய்வதாக பொதுவாக வெளியிலிருந்து அவதானிக்கும் அரசியல் ஆர்வலர்களும் சிலர் நடுநிலையான அரசியல் தலைவர்களும் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்பொழுது சிலர் வர்ணிக்கிறார்கள், இதை போர் நிறுத்தம் என்ற போர்வையில் நடைபெறும் ஒரு போர் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படித்தான் இப்பொழுது அங்கு நிலைமை காணப்படுகிறதா? அப்படி என்னதான் கடந்த 24 மணி நேரங்களில் காசாவில் நடைபெற்றது? என்னென்ன விதமான முன்னேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, என்னென்ன விதமான பின்னடைவுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இருவரும் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டதாக பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இன்னும் ஒரு கிழமை கூட முடியவில்லை. இருந்தபோதும் அங்கு கடுமையான போர் நிறுத்தத்தை எப்படியாவது முறித்துவிட வேண்டும் என்று இருதரப்பும் செயற்படுவது போலத்தான் காணப்படுகிறது. இந்த கடந்த வெள்ளிக்கிழமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த போர் நிறுத்தமானது 72 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸ் தான் பிடித்து வைத்திருந்த உயிருடன் இருக்கும் 20 பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஏற்றுக்கொண்டு கடந்த திங்கட்கிழமை தன்னிடமிருந்த 20 பணைய கைதிகளையும் விடுவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த எஞ்சியிருக்கும் 28 உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை கையளிப்பது தான் இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இஸ்ரேலில் ஒரு கொந்தளிப்பாகவும் இதை ஒரு அரசியலாக்கும் திட்டத்தில் இஸ்ரேலிய அரசாங்கமும் காணப்படுகின்றது. இந்த 28 பணைய கைதிகளில் அன்று திங்கட்கிழமையே 4 பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் சமர்ப்பித்திருந்த வேளையில் பின்னர் கடந்த நாட்களில் 2 உடல்களை சமர்ப்பித்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. ஹமாஸ் இறுதியாக சமர்ப்பித்த 4 உடல்களில் ஒரு உடல் இஸ்ரேலிய பணைய கைதியின் உடல் அல்லவென்றும் அது ஏற்கனவே அங்கே இறந்த ஒரு பலஸ்தீனிய நபரின் உடல் என்றும் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்குதான் ஒரு சிக்கல் தோன்றுகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் ஆனது இப்பொழுது வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றது, தங்களால் அணுகக்கூடிய அனைத்து உடல்களையும் தாங்கள் சமர்ப்பித்து விட்டதாகவும் இனிமேல் உடல்களை தேடி எடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இன்று தெரிவித்திருக்கின்றது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஹமாஸ் இதுவரையில் 9 உடல்களைத்தான் சமர்ப்பித்திருக்கின்றது. மிகவும் 19 பேரின் உடல்கள் அங்கே காசாவில் தான் இருக்கின்றது. ஸோ இதை கண்டுபிடிப்பதானால் அல்லது இதை எடுத்து மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுப்பதானால் மிகவும் நீண்ட நேரம் எடுக்கும் என்பதுடன் அதற்கு தேவையான உபகரணங்கள் தங்களிடம் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஹமாஸ் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இந்த கருத்து மற்றும் இந்த பணைய கைதிகள் இறந்த உடல்கள் பணைய கைதிகளின் உடல்களை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இஸ்ரேல் கடும் ஒரு கொதிப்பு ஒன்று காணப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த திங்கட்கிழமை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் மக்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அன்றுதான் எஞ்சியிருந்த 20 பணைய கைதிகளும் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களது குடும்பங்களுடன் ரீயூனைட் ஆகுவது மற்றும் இதை இஸ்ரேலிய மக்கள் பொதுவாக கொண்டாடுவது என்று அன்றைய நாட்கள் கடந்து விட்டது. இருந்தபோதும் அந்த இறந்தவர்களின் உடல்களை கையளிப்பது தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுதான் முதலாவது ஃபேஸ் 1 மிக முக்கியமான கண்டிஷன்களில் ஒன்று. உயிருடன் இருப்பவர்களையும் திரும்பி அளிக்க வேண்டும், இறந்தவர்களின் உடலையும் கொடுக்க வேண்டும். இதற்கு ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. இந்த நிலையில்தான் தற்பொழுது இறந்த பணைய கைதிகளின் உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்பவர்கள் இப்பொழுது கடும் ஒரு கொந்தளிப்பிலும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் நிலையிலும் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இப்பொழுது இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, இந்த உடல்களை உரிய நேரத்தில் கொடுக்காததானது ஹமாஸினால் இழைக்கப்பட்ட ஒரு போர் நிறுத்த வயலேஷன் என்று தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த சீஸ்ஃபயர் பிளானின் அவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்ற ரீதியிலான கருத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் அதற்கு ஒருபடி மேலே சென்று, நீங்கள் மட்டுமா போர் நிறுத்தத்தை வயலேட் செய்வீர்கள், நாங்களும் செய்வோம் என்ற ரீதியில் அந்த போர் நிறுத்தத்தின் முதலாவது பகுதியின் அடுத்த கண்டிஷன் தான் இந்த காசாவில் இருக்கும் மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவது. அதற்கு ஒரு நாளைக்கு 600 ட்ரக்ஸ் வழங்க வேண்டும் என்று தான் அந்த ஒப்பந்தத்தின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இஸ்ரேலானது தெரிவித்து விட்டது தற்பொழுது ஹமாஸ் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை, ஸோ நாங்கள் ஏன் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று கேட்டு அந்த 600 ட்ரக்ஸை சரிபாதியாக குறைத்து தற்பொழுது 300 என்ற ரீதியிலான ட்ரக்ஸை தான் அனுப்புவதற்கு ஒத்துக்கொண்ட போதிலும் அந்த 300ம் இப்பொழுது ஒழுங்காக செல்வதில்லை என்று தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இஸ்ரேல் அறிவித்திருந்தது. அதாவது
ஹமாஸ் இப்படி போர் நிறுத்தத்தை வயலேட் செய்வதன் மூலம் நாங்கள் எப்படி முழுமையாக போர் நிறுத்தத்தை கடைப்பிடிப்பது என்ற ரீதியில் கருத்தை தெரிவித்து தாங்கள் இந்த 600 ட்ரக்ஸை உடனடியாக அனுப்ப முடியாது என்ற ரீதியில் தாங்கள் பாதிதான் செய்வோம் என்ற ரீதியில் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தன்னுடைய கடிதத்தை அனுப்பிவிட்டிருந்தது. இப்பொழுது இன்று ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலிடம் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது, அதாவது கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. யார்? ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலிடம் தயவு செய்து எப்படியாவது அந்த அனுப்ப வேண்டிய நிவாரணங்களை உடனடியாக எந்தவித பிரச்சனையும் இன்றி அனுப்பும்படி கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது இஸ்ரேலிடம். ஏனென்றால் அங்கு இப்பொழுது மக்களுக்கு தேவையானது அதிகமாக உள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே இது அழிந்த ஒரு பிரதேசம், அங்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை, உணவு இல்லை, உறையிடம் இல்லை, உடைகள் என்று எதுவுமே இல்லாத நிலையில் இப்பொழுது இதிலே ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று வழங்கப்படும் பொழுது அது அந்த மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்ற ரீதியில் ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுது இஸ்ரேலிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் அதை செவிமடுப்பது போல் இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன எந்த விடயத்தையும் இஸ்ரேல் கணக்கெடுக்கவில்லை என்பதுதான் ஒரு வெளிப்படை உண்மை. இந்த விடயங்களை தொடர்ந்து அவதானிப்பவர்களுக்கு இது நன்றாக புரிந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அங்கிருந்து வரும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த ஹமாஸானது போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதினால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும்படி ஒரு கருத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அங்கிருக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து துறைகளுக்கும் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளதாக இப்போ இஸ்ரேலி உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த அடுத்த பிளான் என்றால் சப்சிக்யூவன்ட் பிளான் என்றால் என்னவென்பது தான் இப்பொழுது இங்கே இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. என்னவென்றால் அடுத்த பிளான் என்றால் போரா அல்லது மேலும் தாக்குதலா என்னவென்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இறந்த உடல்களை வைத்துக்கொண்டு ஹமாஸ் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உயிருடன் உள்ளவர்களை அனுப்பிவிட்டார்கள். இந்த இறந்த உடல்களை வைத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவர்களுக்கும் அதை கண்டுபிடிப்பதில் ஒரு சிக்கல் ஒன்று இருப்பது என்பது வெளிப்படையான உண்மை. இது அனைவரும் அறிந்த விடயம்தான். ஆனால் இந்த விடயத்தை இஸ்ரேல் அரசியலாக்க பார்க்கிறது என்பதுதான் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தற்பொழுது என்ன சொல்வது, ஒரு அன்பாப்புலர் லீடராக இஸ்ரேல் மக்களிடம் மாறிவிட்டார். அடுத்த வருடம் தேர்தல் இருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய செல்வாக்கை எப்படியாவது அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதில் நெட்டன்யாகு கடும் குறியாக இருக்கிறார். அந்த நிலையில் தான் அவர் இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸுக்கான பிரதிபலனை தான் எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டால் அதை ட்ரம்ப் தட்டிவிட்டு முழு கிரெடிட்ஸையும் அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். என்ற இஸ்ரேலிய மக்கள் இப்பொழுது பூரணமாக நம்புகிறார்கள் இந்த பணைய கைதிகளானது மீட்கப்பட்டது நெட்டன்யாகுவின் முயற்சியால் அல்ல, டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியால். டொனால்ட் ட்ரம்ப் இல்லாவிட்டால் இன்று கூட நாங்கள் அந்த பணைய கைதிகளை திருப்பி பெற்றிருக்க முடியாது என்று தான் இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். ஸோ இது அவர்களுடைய கருத்துக்களிலும் மற்றும் அவர்களுடைய வெளிப்பாடுகளிலும் வெளிப்படையாகவே தெரிகின்றது. இப்படி இருக்கும் நிலையில்தான் இஸ்ரேலிய அரசாங்கம் குறிப்பாக நெட்டன்யாகு இந்த பணைய கைதிகள் இறந்த பணைய கைதிகள் அதாவது அந்த இறந்த உடல்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்ய விரும்புகிறார் என்பதுதான் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஏனென்றால் இப்பொழுது அந்த உறவினர்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு கொந்தளிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. என்றால் தங்களுடைய குழந்தைகள் அல்லது தங்களுடைய உறவினர்களின் உடல்களுக்கு தாங்கள் ஒரு இறுதி மரியாதை செலுத்தி ஒரு ஜூத முறைப்படி அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஒன்று தான் வந்துவிட்டது. இந்த உடல்களை எப்படி கண்டுபிடிப்பு என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதற்குரிய முழு பொறுப்பை ஹமாஸ் எடுக்க வேண்டும் என்பது வெளிப்படையான உண்மையாக இருந்தாலும் அவர்களும் ஒரு கையறு நிலையில் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். என்றால் அந்த இறந்த உடல்கள் எங்கே இருக்கு என்பது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இஸ்ரேலானது இதை வைத்துக்கொண்டு ஒரு தாக்குதல் அல்லது போர், ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை நடத்தி அதை இஸ்ரேலிய மக்களிடம் ஒரு அனுதாபம் அல்லது ஒரு தாங்கள் இந்த பணைய கைதிகளை மீட்பதில் ஒரு மும்முரமாக இருக்கிறோம் என்ற தொனியில் மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்கி அடுத்த தேர்தலில் இதை அறுவடை செய்யலாம் என்று பார்க்கக்கூடும் என்றுதான் தற்பொழுது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எப்படி எந்த வகையில் உண்மை என்பது யாரும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நெட்டன்யாகுவை பொறுத்தவரை அவரும் ஒரு அரசியல்வாதி. அவர் தனது வெற்றியை, தனது லாபங்களைத்தான் பார்ப்பார். அதுவும் தேர்தலானது மிக நெருக்கத்தில் இருப்பதனால் அவர் இதை வைத்துக்கொண்டு எப்படியாவது அடுத்த தேர்தலும் ஜெயித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார். இப்படி இருக்கும் நிலையில்தான் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், இந்த ஹமாஸின் ஆயுதங்களை கையளிப்பது தொடர்பான பிரச்சனைக்கு அவர்கள் கையளிப்பார்கள், இல்லாவிட்டால் நாங்கள் அதை செய்வோம், வயலண்ட் ரீதியாக அதாவது வன்முறை ரீதியாக நாங்கள் அதை செய்ய வைப்போம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை எச்சரிக்கை தொனியில் ஹமாஸுக்கு தெரிவித்திருந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த போர் நிறுத்தமானது மிகவும் ஒரு ஃப்ரெஜைல் கண்டிஷனுக்கு மாறி இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் உடையும் நிலையில் தான் இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் காணப்படுகிறது. என்ன செய்வதென்று யாருக்குமே தெரியவில்லை. என்றால் இந்த இப்பொழுது இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இந்த முதலாம் கட்டமே இன்னும் முழுமையாக பூர்த்தியடையவில்லை. ஏனென்றால் ஹமாஸ் அந்த இறந்த உடல்களை கொடுக்கவில்லை. அதனால் முதலாம் கட்டம் இன்னும் பூர்த்தியடையவில்லை.
ஸோ 2ஆம் கட்டத்தை பற்றி யோசிப்பதற்கு தற்பொழுது எந்தவித நேரமோ பொருத்தமான டைமோ இல்லை என்று தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இன்று ஒரு டேட்டா ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த கடந்த கால 2 வருடங்களாக காசாவில் நடைபெற்ற போரின் பொழுது கிட்டத்தட்ட தற்பொழுது உயிருடன் இருக்கும் குழந்தைகளில் 10,000 சிறுவர்களுக்கு உடலிலே உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 10,000 சிறுவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்கள் அவர்களது உயிருக்கு எப்பொழுது வேணாலும் ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம் என்ற ரீதியில் ஒரு தகவலை வெளியிட்டதுடன் அதிலே 3,800 சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் காசாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்றால் காசாவில் அந்த வசதிகள் இல்லை என்ற ரீதியிலான ஒரு டேட்டா ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை இன்று வெளியிட்டிருக்கின்றது. மிகவும் அதிர்ச்சியானதும் ஒரு கவலைக்குரிய ஒரு டேட்டா தான் அது. இதை சர்வதேச நிறுவனங்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இணைந்து ஏதாவது ஒரு செயற்பாடுகளை செய்வது ஒரு நல்ல காரியம் என்று தான் நினைக்க வேண்டும். அந்த சிறுவர்களுக்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் காசாவில் பிறந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இத்தனை வலியையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் நிலையில் இந்த போர் நிறுத்தமானது என்ன சொல்வது, ஒரு கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அறுந்து விழும் நிலையில் தான் இப்பொழுது காணப்படுகிறது. இரு தரப்பும் இந்த போர் நிறுத்தத்தில் பூரணமாக தங்களுடைய 100% கொடுக்கவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகின்ற ஒரு உண்மை. இதை போர் நிறுத்தம் என்று சொல்வதை விட இதை ஒரு ஹாஸ்டேஜ் டீல் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை கொடுத்து ஹமாஸ் அல்லது பலஸ்தீன பணைய கைதிகளை மீட்டெடுத்தது தான் இந்த போர் நிறுத்தத்திலே நடைபெற்றிருந்தது. ஸோ இதை ஒரு ஹாஸ்டேஜ் டீல் என்று தான் சொல்ல வேண்டும், போர் நிறுத்தம் என்று சொல்வதை தவிர. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் நிறுத்தமானது நீளப் போகிறதா அல்லது முறியப் போகிறதா என்பதை. இருதரப்பும் செயற்பாடுகளில் தான் பொதுவாக தங்கியிருக்கிறது. உங்களைப் போலவே நானும் காத்திருக்கின்றேன் என்ன நடக்கும் என்று பார்ப்பதற்கு. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.